அவர் என்ன விரிபார வாட்டர் ஃபால்ஸ்னாரு. அப்போ கரெக்டான பேர் பார்த்தீங்கன்னா கைநகிரி வாட்டர் ஃபால்ஸ். ஐ திங்க் நம்மளை அங்கே தான் கூப்பிட்டு போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே தான் தண்ணி வருது, கண்டிப்பாக வழுக்கும், அது நல்லா தெரியுது. டேஸ்ட் எப்படிங்க இருக்குது? வேறு லெவலில் இருக்கா? விட்டுட்டு சாப்பிட்றாரு பார்த்தியா? ஆமாம், இப்போ நாங்கள் விட்டுட்டு சாப்பிடுவோம்ல. பார்த்தீங்களா, பூக்கு கீழே R15 வேறு லெவலில் இருக்குல்ல. R15 அழகா, பூ அழகானே தெரில, அந்த மாதிரி இருக்குது. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஷாம். இன்றைக்கி நம்ம மூணாரில் பார்த்திங்கன்னா டே 2. என் வாய்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியான குளிர் நல்லா தாங்கவே முடியல அந்தளவுக்கு. மணி பார்த்திங்கன்னா மணி 7 ஆகுது. 7 மணிக்குமே இன்னும் விடிய காணோம். அப்படியே ஒரு மாதிரி பனி மூட்டமாக இருக்குது. பக்கத்தில் வேறு ஒரு வாட்டர் ஃபால்ஸு ஓடுது அப்படின்னு சொன்னாங்களா. சரி அங்கே போய் இன்றைக்கி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நேரமாக எந்திரிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். ட்ரெக்கிங் போகலாம், அங்கே போய் குளிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அது அடிக்கிற குளிரில் குளிக்க முடியுமான்னு தெரில. சரி இருந்தாலும் பரவாயில்ல, போகலாம், போய் பார்ப்போம், முடிஞ்சால் குளிப்போம், இல்லைன்னா வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க. நம்ம அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் வரேன். எது ஏலக்காய் செடி? எது? இல்லைங்க, ஏலக்காய்ங்கிறது அப்படியா? செடி ஒன்னையும் காணுமேண்ணா. செடி இல்லைங்கிற எது இங்கே கீழே போட்டிருக்கிறதா? வா, செமையா இருக்குது. போறாங்க பாருங்க கீழே கீழே ட்ரெக்கிங். இருங்க, வீடியோ எடுக்கலாம் வைங்களே. ரோடு அங்கதான் போகுது, ஆனா அருவியே காணும். சரியா சாம, இங்க இருக்கிற ஷேப்புக்கும் அங்க இருக்கிற ஷேப்புக்கும் பாரு, செதுக்கல, ஒன்றும் செதுக்கவே இல்லை. கம்யூனிஸ்ட் கொடி பறக்குது. மக்களே, நம்ம விரிபார வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:30 மணி ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா செம்மையாக தண்ணி ஓடிட்டுருக்கு. ஏரியா வியூ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஆனால் நம்ம இங்கே குளிக்க போகிறதில்ல, இன்னும் கீழே போக போகிறோம். ₹50 டோக்கன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அப்படியே இந்த இடத்துல இந்த போர்டு கீழே அப்படியே கீழே இறங்கி போகிற மாதிரி சொன்னாங்க. இதுவரை அப்படியே போகணும். இன்னும் டோக்கன் வாங்கலை, வாங்கிட்டு நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவர் என்ன விரிபார வாட்டர் ஃபால்ஸ்னாரு. அப்போ கரெக்டான பேர் பார்த்தீங்கன்னா கைநகிரி வாட்டர் ஃபால்ஸ். அந்த அக்கா வேறு கீழே இறங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, ஃபால்ஸில் இறங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒன்றும் கைடு வரல, அதனால் இறங்க வேணாம் அப்படின்ட்டாரு. ஏன்னா அவருக்கு தான் தெரியும் எங்கே வழுக்குது, எங்கே என்ன பண்ணுதுன்னு தெரியும். எல்லாம் பாருங்க, ஃபோட்டோ செம்மையாக இருக்கும். DSLR கொண்டு வந்துருந்தா. குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தால் சூப்பராக இருக்கும். இங்கே ஃபேமிலியோடு வரும்போது நமக்கே நல்லாயிருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு நான் அப்படியே கட் பண்ண போகிறதில்ல, அப்படியே காட்ட போகிறேன். வாவ், அந்த ஃபால்ஸ் தானா? கேரளா டூரிசம் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட். ஆல்ரெடி 2 கப்பல்ஸ் வந்துட்டாங்க. ஆனைக்குளம்
மணக்குளம். படியில் போனால் என்ன இன்ட்ரெஸ்ட்டு, நம்ம இதில் போவோம். இங்கே கொஞ்சம் தண்ணி போகுது. மேபி ஒரு வேளை வெள்ளம் அதிகமாக வர டைம்லலாம் இங்கே தண்ணி ஃப்ளோ அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இவ்வளோ தூரம் தள்ளி பென்சிங் போட்டிருக்காங்க. மக்கா ஓ, அப்படின்னா இங்கே தண்ணி கம்மி. இப்போ தண்ணி வந்து கம்மியாக தான் வருது. ஏன்னா அந்த இது இருக்குது பாருங்கள், முன்னாடி ஒரு பாலம் மாதிரி தெரியுது பாருங்கள், அந்த பாலத்துலேருந்து அப்படியே கொட்டும். அப்படி தான் ஃபோட்டோவில் போட்டிருக்குறாங்க. தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால அங்கே தேங்கி நிற்கணும், அப்படியே கீழே போயிடுது பாருங்கள். நிக்கல்ல இறங்க வேண்டாம். ஐ திங்க் நம்மளை அங்கே தான் கூட்டு போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே தான் தண்ணி வருது, கண்டிப்பாக வழுக்கும், அது நல்லா தெரியுது. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல குளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு அங்கே போனால் நல்லாயிருக்கும். விரிவாரை வாட்டர் ஃபால்ஸு இன்னும் கைடு வரல. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் கைடு ஒருத்தரும் வராதனால நம்ம அப்படியே உட்காந்துட்ருக்கோம். ஏரியா பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. நாங்கள் நேற்று ஈவினிங்கே வரலான்னு பார்த்தோம், ஆனால் வர முடியல. ஏன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, எல்லாம் படுத்து தூங்கிட்டாங்க. செக் டேம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வரதெல்லாம் இதில் வந்து நம்பி அதுக்கப்புறம் இதில் வர மாதிரி தான் ஃபோட்டோஸில் இருக்குது. அப்படின்னா அந்த அளவுக்கு தண்ணி இங்கே வரும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி வரத்துக்கு கம்மியாக இருக்கிறதுனால தண்ணி அங்கேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. நம்ம அப்படியே கீழே வரைக்கும் அங்கே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கோம். தண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய குழியெல்லாம் இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, சுத்தமாக தெரியாது. அதில் வந்து மறுபடியும் அதுக்கப்புறம் இங்கே வரைக்கும் தண்ணி வருது கீழே. அப்படியே கீழே அங்கே வருங்க, அங்கே இன்னுமே பள்ளமாக இருக்குது. ஜூம் பண்ண முடியுமா? அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே பள்ளமாக இருக்குது. அப்படியே போகுது, ஹில்ஸ் விட்டு கீழே இறங்கிடுறாங்கலாம். வேறு லெவல் ஏரியா. ரிஸ்க் எடுத்தாதான் சாப்பாடு. நம்ம கைடெல்லாம் வரல. ஏய், ஏன் வந்துட்டீங்க? போதுமா? அவர் எங்க? இங்க நிக்கிறாரு பாருங்க, இடுப்புல கை வச்சு.
வழுக்க போகுதுடா. மூலிகை தண்ணி உனக்கு ஒத்துக்கல. அருமையான தண்ணி, ஆனா இருமல் வருது. கரெக்ட். நெஞ்சளவு தண்ணி இருக்குது. நீச்சல் தெரியாது. அதான நானும் சொன்னேன். அங்க அதுவும் அங்க அந்த கயிறு கட்டவும் முன்னாடி குளிச்சுட்டு ஏறி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே நமக்கு கடை போட்டிருக்காங்க. இங்கே மேகி, இட்லி, தோசை எல்லாமே போட்டிருக்காங்க. நம்ம அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்தாச்சு. மேகி இருக்குங்க, மேகி சாப்பிட்லாம். வியூ பார்த்தீங்களா எந்த மாதிரி ஒரு வியூ இருக்குது. இப்படி ஒரு வியூவில், இந்த மாதிரி ஒரு வியூவில் நல்லா மரம் நிழல் அடியில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மேகி, இட்லி, தோசை எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கோம், சாப்பிட போகிறோம். ஓ, இந்த செடி இவ்வளோ பெருசு வளருமா? டேங்கப்பா, எனக்கு இது தெரியாது. நான் குட்டியாக இருக்கும், அப்படியே ஒரு பார்டர் மாதிரி வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். பார்த்தா பெருசாக இருக்குது. சாப்பிட்டு நம்ம அப்படியே அது வரைக்கும் போய் நடந்துட்டு வருவோம். சாப்பாடு இருக்கு, சாப்பாடு பொன்னியிலிருந்து எல்லாமே இருக்கலாம். சிக்கன் மீன் குழம்பு வச்சிருக்காரு. வீடு இங்கே தானே? இங்கே தானே வீடு. அதனால காலையில் எடுத்து ஆக்கிடுவோம். டேஸ்ட் எப்படிங்க இருக்குது? வேற லெவலில் இருக்கா? விட்டுட்டு சாப்பிட்றாரு பார்த்தியா? ஆமாம், இப்போ நாங்கள் விட்டுட்டு சாப்பிடுவோம்ல. நமக்கான மேகி வந்துருச்சு. அடிக்கிற குளிருக்கு சுட 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 இருக்குது. ஆனால் எனக்கு சூடாக சாப்பிட பிடிக்காது. இன்னொரு மேகி பெப்பர் போட்டே. யா, நைஸ். நேராக ஃபால்ஸ் முடிச்சுட்டு மேலே வந்தீங்கன்னா, இங்கேயே வந்தீங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். எல்லாமே கொஞ்சம் நல்ல ரேட்லேயே கொடுக்குறாங்க. உள்ளேயுமே இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்து ஸ்பைசஸ் நிறையா வாங்கியிருக்கோம். அது போக தேன் வாங்கியிருக்கோம். தேனில் கொம்பு தேன், இன்னொன்று குட்டிப்பள்ளியே ஏதோ ஒரு இது சொன்னாங்க, அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் ரெண்டுலேயும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். കരിമണ്ണും മുളക് ഏറ്റവും ടോപ്പ്. எடுத்து வாயில போடுங்க, அப்பதான் தெரியும். மோந்து பார்த்தா எப்படி தெரியும்? ஒன்று வாயில் எடுத்து போட்டு பாருங்க. வாயில போட்டுட்டு தானே வந்தோம். கொஞ்சம் கம்மி கிடைக்கும். ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓப்பன் பண்ணி தான்டா பார்த்தேன். ഇത് നീലമുണ്ട്, അത് കരിമുണ്ട്, ഇത് നീലമുണ്ട്, ഇത് ഈ കുതിരവാലി அப்படி வருது. அப்படி சோம்பு வந்துருச்சு. இது கிராம்பு. கிராம்பு எவ்வளவு? கிராம்பு 100. கிராம்பு 100, ஏலக்காய் 100.
காட்டுக்குள்ள ருத்ராட்ச மரமெல்லாம் இருக்குமா? ருத்ராட்ச மரமே கோயிலை சுற்றி இருக்குது. நான் போய் பொறிச்சு வச்சுக்கல. இங்கே இருக்குங்க. இங்கே எந்த கோயில் தெரியுமா? நம்ம ஊர்ல தான்டா, தாராபுரம் தானே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் கொட்டை. நான் கூட்டிட்டு போறேன். தாராபுரம் தான். ரெண்டு வீட்டுக்கு வந்தால் என் கல்யாணத்துக்கு போனால் கோயிலை சுற்றி எல்லாம் மரம். இந்த ஸ்ட்ராபெரி பச்சை கலர் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. நான் சும்மா காயின்னு சொல்லி வந்துட்டு அப்புறம் கேட்டன் கேட்டு தான் சொன்னாங்க இது வந்து ருத்ராட்சன். யாரும் இங்கே தாராபுரத்துலேருந்து தாராபுரம் வளவழி பழனி, தாராபுரம் தாண்டி பழனி பரவல். ரோடு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டு மறுபடியும் அங்கே மேலே ஏறும். அங்கே தான் நம்ம போகணும். இப்போ மறுபடியும் மேலே ஏறும். எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குது. காலையில் பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங் இங்கே மேலே தான் ஏறிட்டு இருந்தாங்க. உள்ளே அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனாங்க. வந்துட்டாங்களான்னு தெரில. ஓகே மக்களே, மணி பார்த்தீங்கன்னா 12:30 மணி ஆகுது. நம்ம மூணாறுலேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே லேட் ஆகி போச்சு. நம்ம அங்கே வாட்டர் பால்ஸில் குளிச்சுட்டு அங்கே கிளம்புறதுக்கே லேட் ஆகி போச்சு. அதனால் நம்ம இங்கேருந்து அப்படியே நம்ம பார்த்துட்டு நம்ம மத்தியானமாக சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாங்கிற மாதிரி ஐடியா. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பேஷன் ஃப்ரூட் வச்சுருந்தாங்க. அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். பேஷன் ஃப்ரூட் ஜூஸ் வச்சுருந்தாங்க. சரி பேஷன் ஃப்ரூட்டாக வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே போக போகிறோம். அங்கே எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரில. வாங்கிட்டு அவங்க வீட்டை வரேன். ரோடு பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக்காக இருக்குது. நம்ம வாங்கலான்னு மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம். இதான் மாதிரி பர்ஸு பேக் போல கிடக்குதா? இந்த ஊர்ல டிச்சு தண்ணி கூட கலராக தான் போகுது. நல்லா போகுது. ஃப்ரூட்ஸ் கடை കിട്ടിട്ടുണ്ട്. പക്ഷേ ഫ്രൂട്ട്സ് കട കിട്ടിയിട്ടില്ല. കിട്ടും. ஃப்ரூட்ஸ் கடை கிட்டும். மூணாறில் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்க்கெல்லாம் வச்சுருப்பாங்களாட்டிருக்கு. சாக்லேட்ஸ் இங்கே வருங்க. செல்லி பட் ஃப்ரூட்ஸ் தான் எங்கேன்னு தெரில. க்ரீன் ஆப்பிள் இருக்குதா? டிஃப்ரெண்டான பழம் இங்கே இருக்காருங்க. அது ஆரஞ்சு கூட வச்சு கேட்டு தெரியல. இது பேஷன் ஃப்ரூட்டா? எவ்வளோ? 160. ஒரு கிலோ போட்டுருங்க. எலுமிச்சம்பழம் வாங்கிக்கிறியா? எலுமிச்சம்பழம் அம்மா வீட்லேயே இருக்குது. ஏய் போகிறப்ப வண்டி வர மாதிரி. ஓ அப்படி சரி, 2 எலுமிச்சம்பழம் வச்சு கொடுத்துருங்க. மாத்திரை இருக்கு. மாத்திரை இருக்கா? ஓகே. இப்போ வண்டியில் ஏறணுன்னு போட்டலாம். அவருக்கு ஃப்ரூட்ஸ் வேணுமா? வாழைப்பழம் வாங்கிடலாமா? அங்கே ஏதோ ஒரு ஃப்ரூட் வச்சுருக்குறாங்க, அதை பாட்டலாமா? நல்லா தான் போடுங்க. நாளைக்கு மறுபடியும் உங்கள் கடைக்கு வர மாதிரி. அதாவது உள்ள ஓப்பன் பண்ணி அந்த குழப்பம்னு பேச வேற ஒன்றும் இல்லை. இது செரி பெருசா? சரி எது சரி இது என்னது? இது வந்து தெரியல. இங்கே உள்ள மரத்தக்காளி மரத்தக்காளி. அது நம்ம ரூம் இருந்துச்சுல மேலே இருந்தது. நல்லது. செழிப்பு புளிப்பு இனிப்பு ரெண்டு இருங்க, ஜிபே பண்ணிக்கலாம். ஜிபே இருக்கா? ஜிபே பண்ணிக்கலாம். ஆமா, போற உள்ள சிக்னல் போறதெல்லாம் ஜிபே பண்ணிக்கலாம். பேஷன் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 120 160 ரூபா. மங்குஸ்தான் கிடைச்சா பார்க்கலாம். இது பாக்குன்னு நினைக்கிறேன். இது பாக்கு. அழகு. எனக்கு பைனாப்பிள் 100. இரு பைனாப்பிள் டேஸ்ட் பார்க்கலாம். நானும் இதெல்லாம் டேஸ்ட் பார்த்தது இல்லை. எந்த பைனாப்பிள் ஒன்று? இதுவும் பைனாப்பிள் தான், அதுவும் பைனாப்பிள் தான். எதுனா பக்கத்தில் இல்லை, இதுதான் பைனாப்பிள் மாதிரி தெரியுது. அது தெரியல. கடை பேர் பார்த்துக்கோங்க. கடை பேர் பார்த்தீங்கன்னா எம்எஸ்பி அம்மா அண்ட் கோ. அங்கே வந்து நம்ம இன்றைக்கி சாக்லேட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம்.
ரொம்ப கஷ்டமாக்கா. இங்கே இருங்க, இங்கே நிறைய இது வச்சுருக்காங்க, வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. லூஸ்ல இருக்கிறது டார்க் தான் எனக்கு. இந்த ஜெல்லி போட்ட மாதிரி இது மாதிரிலாம் இருந்தால் வாங்கலாம். ஓகே மக்களே, நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம சாக்லேட்டு, ஃப்ரூட்ஸு எல்லாமே வாங்கியாச்சு. நம்ம அப்படியே நேராக கிளம்ப வேண்டிதான். ஏன்னா வெயில் கொஞ்சம் ஓவராக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ கிளம்புனா தான் ஈவினிங்குள்ளே அங்கே போகிற மாதிரி இருக்கும். போகும்போது மானு யானை ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம். ட்ரை பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். வந்தாச்சு. யாரா வாழைப்பழத்தை கையில் வச்சுக்கோங்க. இது உள்ள போனது ஒரு ஊரே இருக்குது. உள்ள ஒரு மினி நம்ம வண்டி யார் ஓட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோகுல் ப்ரோ தான் ஓட்டுறாரு. பழக்கம் போல நம்ம ராம்சன் முன்னாடி உட்காந்துட்டாரு. ஏன்னா அவருக்கு வாமிட்டிங் பிரச்சனை இருக்கிறதுனால முன்னாடி உட்காந்துட்டாரு. எனக்கு மட்டும் இவர் நம்ம ராமண்ண வீடியோகிராஃபர் அண்ட் யூடியூபோட எம்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஷாம். நான் தான் சிஇஓ. முன்னாடி விட்டு இதுக்கப்புறம் தான் நான் ஆரம்பிச்சேன். டீ தூள் வாங்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா சாய் பஜார் அப்படிங்கிற கடையில் நம்ம நிறுத்தியிருக்கோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா பூ வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்களா, பூக்கு கீழே R15 வேறு லெவலில் இருக்குல்ல. R15 அழகா, பூ அழகானே தெரில, அந்த மாதிரி இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது என்ன, இந்த ஒரு சாக்லேட் வாங்கியிருக்கோம். நிறைய விஷயங்கள் வச்சுருக்குறாங்க இங்கே. நிறைய சாக்லேட்ஸ், காஃபி, டீ எல்லாமே வச்சுருக்காங்க. காஃபி தான் வாங்கலாமான்னு பார்த்தேன். ஒரே இதாக இருக்குது, வாங்கலாமா அப்படின்னு. இல்லையா, நான் காஃபி குடிக்க மாட்டேன், தான் யோசனையாக இருக்குது. எவ்வளோவா? 350 ரூபா. நான் ப்ரூ காஃபி 2 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். ப்ரூ காஃபி 2 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். நிறைய ஃப்ளேவர்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. வாட் இஸ் திஸ்? ஜாம். ஆமா, பல்பி பிங்க் கோவா ஜாம். தர்ப்பும் இல்லை, கோவா கொய்யாப்பழம். இருந்து தங்கி நிற்கிது. எருமை எருமை இல்லை, யானைங்க. எருமை, காட்டு எருமை. எருமையா? ஆடா எருமை, நான் யானைன்னு நினைச்சேன். எருமை என்ன இப்படி ஏமாத்திட்டிய? எருமை நல்லா இருக்குல்ல? துப்புன்னு வந்துட போகுது. ஸ்லோவாக நவரு. ஓகே மக்களே, நம்ம கடைசி ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நம்ம உடுமலை பக்கத்தில் வந்துட்டோம். மூணாறுலேருந்து உடுமலை கிட்டேயே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இங்கே சாப்பிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். உள்ளே என்ன இருக்குது என்னன்னு தெரியல. இன்னொருத்தர் வரேன்னு சொல்லியிருக்காரு. சரி, அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் வந்த உடனே என்ன ஆர்டர் பண்ணுறோம், என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்ப்போம். இது சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அடுத்தது நேராக நம்ம அண்ணன் வீட்டுக்கு போய் கார் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். வேறு எந்த பிளானுமே கிடையாது. சரி, சாப்பிட்டே கிளம்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க. ஓகே மக்களே, நம்ம சாப்பிட்டாச்சு. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, தந்தூரி சாப்பிட்ருந்தோம். பார்த்தா இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 1900 ரூபா பில் ஆகி போச்சு. சரி,
வேறு வழி இல்லை, இந்நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்காது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சாப்பிட்டு நம்ம ஃபேவரட் எப்பயும் சாப்பிட்டு முடிச்சோன்னா ஐஸ்கிரீம் வாங்குவோம். ஆனால் இந்த டைம் கேட்டோம், ஐஸ்கிரீம் இல்லைன்ட்டாங்க. அதனால் நம்ம மில்க் ஷேக் வாங்கிட்டோம். மில்க் ஷேக் வாங்கிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். இனி மணி எவ்வளோ, மணி 6 நம்ம இங்கே அப்படி போய் கார் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பணும் அப்படின்னம்னா ஒரு மணி நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம். ஒரு 7-7:30 வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம். சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் ஷா. டாடா, பாய்.